improper and mixed fraction. Already introduction video la paathirupom. Improper fraction and mixed fraction. Improper fraction eppadi irukkumna denominator vida numerator perusa irukum. Mixed fraction eppadi irukkumna ஒரு whole number with proper fraction oda irukum. இத பேஸ் பண்ணி தான் அடுத்த எக்ஸாம்பிள் நம்ம பார்க்க போறோம். ஒரு mixed fraction improper மாத்தணும்னா ஒரு mixed fraction ஆல்ரெடி எப்படி இருக்கும்? இந்த மாதிரி 5 3/7 அதாவது ஒரு whole numberம் ஒரு proper fractionம் சேர்ந்திருக்கும். ஸோ இதை நம்ம இம்ப்ராப்பர் ஃப்ராக்ஷனாக மாற்றணும்னா ஹோல் நம்பர் இன்டு டினாமினேட்டர், அதாவது இந்த ஹோல் நம்பர் இன்டு டினாமினேட்டர் ப்ளஸ் நியூமரேட்டர், ஹோல் நம்பர் இன்டு டினாமினேட்டர் ப்ளஸ் நியூமரேட்டர் டிவைடட் பை டினாமினேட்டர், இதுதான் இதோட ஃபார்முலா. ஸோ ஹோல் நம்பர் இன்டு டினாமினேட்டர் ப்ளஸ் நியூமரேட்டர் டிவைடட் பை டினாமினேட்டர். ஒரு மிக்சடு ஃப்ராக்ஷன் கொடுத்து அதை இம்ப்ராப்பர் ஃப்ராக்ஷனாக மாற்ற சொன்னாங்கன்னா இதுதான் நம்மளோட ஃபார்முலா. So example 10, convert 5 3/7 into a improper fraction. So இந்த 5 3/7, 5ன்றது ஒரு whole number, 3/7ன்றது ஒரு proper fraction. இது ரெண்டும் கலந்து இருக்கிறது தான் நமக்கு mixed fraction. இந்த mixed fractionஐ improper fractionஆ மாற்ற போகிறோம். ஸோ நம்மளோட improper fraction ஃபார்முலா என்னப்பா? whole number into denominator. ஸோ நம்மளோட whole number 5 into 7. ஸோ இந்த 5ஐயும் 7ஐயும் நம்ம இன்டூ பண்ணுறோம். 5 into 7 ப்ளஸ் நியூமரேட்டர். நியூமரேட்டர் என்னப்பா? 3. ஸோ இதோட வந்து ஆன்சரோட இந்த 3ஐ ஆட் பண்ணுறோம். டிவைடட் பை என்ன டினாமினேட்டர் இருக்கோ அதை அப்படியே போட்டுடலாம். ஸோ 5 7s are 35 plus 3 by 7. 35 plus 3 38 by 7. ஸோ இதுதான் என்னோட இம்ப்ராப்பர் ஃப்ராக்ஷன். இம்ப்ராப்பர் ஃப்ராக்ஷன் எப்படி இருக்கணும்? டினாமினேட்டரை விட நியூமரேட்டர் பெருசாக இருக்கணும். ஸோ இதுதான் என்னோட ஆன்சர். மிக்சடு ஃப்ராக்ஷன். ஸோ ஒரு இம்ப்ராப்பர் ஃப்ராக்ஷன் ஒன்று கொடுத்து அதை மிக்சடு ஃப்ராக்ஷனாக மாற்ற சொல்லுவாங்க. இம்ப்ராப்பர் ஃப்ராக்ஷன் என்னப்பா? டினாமினேட்டரை விட நியூமரேட்டர் பெருசாக இருக்கும். ஸோ இது பார்க்க எனக்கு ஒரு டிவிஷன் மாதிரி தெரியுது. ஸோ இதை நம்ம டிவைட் பண்ணி அதோட ஆன்சர்ஸை யூஸ் பண்ணி நம்ம மிக்சடு ஃப்ராக்ஷன் ஃபார்ம் பண்ணிடலாம். ஸோ மிக்சடு ஃப்ராக்ஷனோட ஃபார்முலா என்னன்னு பார்த்தீங்கன்னா குவாஷன்ட் ரிமைண்டர் பை டிவைசர். ஸோ மிக்சடு ஃப்ராக்ஷன் எப்படி இருக்கும்? முன்னாடி ஒரு ஹோல் நம்பர் இருக்கும், தென் ஒரு ஃப்ராக்ஷன் இருக்கும். முன்னாடி ஒரு ஹோல் நம்பர் இருக்கும், தென் ஒரு ப்ராப்பர் ஃப்ராக்ஷன் இருக்கும். ஸோ இங்கே நமக்கு இம்ப்ராப்பர் ஃப்ராக்ஷன் கொடுத்துருக்காங்க. இதை நம்ம டிவைட் பண்ணி, அதாவது ஒரு நம்பரை டிவைட் பண்ணுறதுக்கு நமக்கு டிவைசர் இருக்கும், ஒரு டிவைடன்ட் இருக்கும், அண்ட் தென் டிவைட் பண்ணதுக்கப்புறம் ஒரு கோஷன் அண்ட் ரிமைண்டர் இருக்கும். அதே மாதிரி இந்த நம்பரை நம்ம டிவைட் பண்ணி ஒரு மிக்சடு ஃப்ராக்ஷன் ஃபார்ம் பண்ணலாம். எக்ஸாம்பிள் 11, கன்வெர்ட் 17/3 into a மிக்சடு ஃப்ராக்ஷன். ஸோ இந்த இம்ப்ராப்பர் ஃப்ராக்ஷனை மிக்சடாக மாற்றணும். இதுக்கு ஃபர்ஸ்ட் நம்ம டிவைட் பண்ணிக்கலாம். 17 3. ஸோ 1குள்ளே 3 இல்லை, ஸோ 2 நம்பர் சேர்த்து 17 எடுத்துக்கலாம். 17குள்ளே எத்தனை 3 இருக்குது? How many 3s are in 17? 5 3s are 15, 6 3s are 18 போயிடுது. அதனால நம்ம 5 3s are 15 எடுத்துக்கலாம். ரிமைண்டர் 2. ஸோ இந்த 2குள்ளே 3 இருக்கா? இல்லை. ஸோ இதோட ஸ்டாப் பண்ணிக்கலாம். இதுதான் என்னோட குவாஷன்ட், இது ரிமைண்டர், இது நான் யூஸ் பண்ண டிவைசர். ஸோ என்னோட ஃபார்முலாஸ் mixed fraction equal to ஒரு quotient and remainder by divisor. quotient என்னப்பா? 5, remainder 2, divisor 3. ஸோ இதுதான் என்னோட mixed fraction.